வணக்கம். 27/12/2025 சனிக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பழகும் போதும் மிகவும் கவனத்தோடு பழக வேண்டும். செய்யும் வேலையில் எந்த வேலையும் ஆக இருந்தாலும் பதட்டமோ வேகமோ ஏற்படாமல் நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறு கூட பெரிய அளவுக்கான மன உளைச்சலை சங்கட்டங்களை உருவாக்கிறோம். அதனால் கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நன்று. இன்றைய நாளில் சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் செய்யும் வேலையில் கவனம் அவசியம் தேவை. பூரம் அனைத்து வகையான நன்மையும் வந்து சேரும் மதியம் வரை. பிறகு மாலை நேரத்தில் வேலையில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மதியம் வரை வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம். மதியத்துக்கு பிறகு அனைத்து வகையான நன்மையும் வந்து சேரக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும். நினைத்து நிறைவேறும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாக நேரிடும். அதனால் கவனம் அவசியம் தேவை. கண்ணில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மிகவும் கவனத்தோடு பழக வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மாலை நேரத்தில் சிறப்பான பலனை ஏற்படுத்தக்கூடும். அஸ்தம் மதியம் வரை சிறப்பான பலனை கொடுக்கும். மாலை நேரத்தில் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்க நிதானம் அவசியம் தேவை. சித்திரை பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பக்குவம் தேவை. அவசரமும் வேகமும் சிறு சிறு விபத்துகள் அல்லது கைகாலில் பயணத்தின் போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். இன்றைய நாளில் நினைத்து நிறைவேறும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவோர் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் உள்ள நண்பர்களால் சேர்க்கையால் நன்மையான பலன் வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மாலை நேரத்தில் சிறப்பான பலன் வந்து சேரும். சுவாதி மதியம் வரை சிறப்பான பலனும். மாலை நேரத்தில் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். விசாகம் அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய